2026 பிப்ரவரி மாதத்தினுடைய தனுசு ராசிக்கு உண்டான பொதுவான பலன்கள். இந்த மாதம் நீங்க பாத்தீங்கன்னா நண்பர்கள், மனைவி, பங்குதாரர்கள் மூலியமா லாபங்கள் அள்ளக்கூடிய நல்ல மாதம் தான் இந்த மாதம். இந்த மாதத்துல படிப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தவங்களுக்கு நல்ல தீர்வுங்க. ஏன்னா இது வரைக்கும் 4ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்து உங்களுக்கு படிப்புல தடை தாமதங்கள் இதெல்லாம் நிறைய கொடுத்துட்டு இருந்தாரு இல்லைங்களா, அதெல்லாம் இந்த மாசத்துல விலகக்கூடிய தன்மைங்க. ஒரு 2 மாசத்துக்கு சுக்கிரன் அங்கேயே இருப்பாரு. அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு படிப்பு விஷயத்துல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். நான் நீட் எழுதியிருக்கேன் சார், ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கேன்னா அது கண்டிப்பா உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய தன்மைகள் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நண்பர்கள், நல்ல நண்பர்கள் அடையாளப்படுத்தக்கூடிய நல்ல மாதம் இந்த மாதம் தான். இந்த மாதத்துல நீங்க நண்பர்கள் விஷயத்துல நல்ல விதமாவே முடிவெடுக்கலாம். அது உங்களுக்கு நல்ல விதமாவே கை கொடுக்கக்கூடிய தன்மை, நல்ல உதவிகரமாகவும் இருப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சொந்தக்காரங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கை மாதிரி தான் வச்சுக்கணும். இருந்தாலும் சொந்தக்கார விஷயத்துல உங்களுக்கு நல்ல பாசிட்டிவான அமைப்பு தான் இருக்குங்க. ஆனா உங்களுக்கு ஒரே ஒரு என்னன்னா தைரிய குறைபாடுங்கிறது இந்த மாசம் கம்மியா இருக்கும். ஏன்னா ஒரு இனம் புரியாத பய உணர்வுங்கிறது இந்த மாசம் இருக்கும். ஏன்னா இங்க 3ஆம் இடத்துல செவ்வாய் ராகு காம்பினேஷன் வரும்போது இந்த அமைப்பு இருக்கதான் செய்யும். அதே மாதிரி இளைய சகோதரர்கள் இருந்தாங்கன்னா அவங்களும் இந்த மாசம் உங்களுக்கு சில சங்கடங்களை கொடுத்துருவாங்க. தம்பி தங்கை அப்படிங்கிற அமைப்புல அவங்களுக்கு நெகட்டிவான ஒரு அமைப்பு இருக்குங்க. இருந்தாலும் உங்களுடைய புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது நல்லா இருக்கிறதுனால அதை நீங்க ஈஸியா இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூத்த சகோதரர்கள் இருந்தாங்கன்னா அவங்க உங்களுக்கு ஒரு நல்ல விதமா தோல் கொடுப்பாங்க. இப்ப இளைய சகோதரஸ்தானம் கொஞ்சம் கைவிட்டாலும் மூத்த சகோதரஸ்தானம் உங்களுக்கு மிகவும் சிறப்பான அமைப்புகளை கை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குங்க. அதே பார்த்தீங்கன்னா நண்பர்கள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா நண்பர்கள் நல்ல நண்பர்கள், சமய சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கக்கூடிய நண்பர்கள் இரு வகையை பிரிச்சுக்கலாம். அதெல்லாம் உங்களுக்கு நல்ல விதமாவே அடையாளம் தெரிஞ்சிருக்கும். இது வரைக்கும் தெரியாம இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த 7 சனி முடிஞ்சோன்னா உங்களுக்கு நல்ல விதமா தெரிஞ்சிருக்கும். அதனால நண்பர்கள் பார்த்தீங்கன்னா நல்ல சிறப்பாக தான் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குதுங்க. நீங்க பார்த்தீங்கன்னா சொந்த வீடு கட்டிட்டு இருக்கிறீங்க, இது வரைக்கும் தடை தாமதமா இருக்குன்னா அதெல்லாம் நிவர்த்தி ஆகிடுங்க. அதெல்லாம் இப்போ ஒரு நிவர்த்தி ஆகக்கூடிய தன்மை. படிப்பு விஷயத்துல இதனால இருந்த தடை தாமதங்கள் கண்டிப்பா நல்ல விதமா விலகுதுங்க. ஓகே சார், வெளியூர் வெளிமாநிலம் போக முடியுமா, அதுல ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா கண்டிப்பா அது உங்களுக்கு சங்கடங்களை கொடுக்க தான் செய்யுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வேலையில இது நாள் வரை இருந்து வந்த சங்கடங்களும் தீருதுங்க. அவங்க வேலைக்கு போயிட்டு இருக்க சார், நிறைய அங்க நெருக்கடியா இருக்கு, உயர் அதிகாரிகளுடைய நெருக்கடிகள் அதிகமா இருக்கு, டார்ச்சர் ரொம்ப அதிகமா இருக்கு, அதெல்லாம் குறையக்கூடிய மாதம் தான் இந்த மாதம். மொத்தம் இந்த மாதம் பாசிட்டிவான மாதம் தான். ஆனாலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மட்டுமே தன்னம்பிக்கை, தைரிய குறைபாடுங்கிறது கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதை நீங்க சில வழிபாட்டின் மூலமா நீங்க அதை நிவர்த்தி பண்ணக்கூடிய நல்ல மாதம் தான் இந்த மாதம். இந்த மாதத்துல நீங்க எடுக்கக்கூடிய எல்லா முயற்சியும் உங்களுக்கு பலிக்கும். ஆனா முடிவெடுக்கவே பயந்துருவீங்க. ஏன்னா அந்த அமைப்பு தான் உங்களுக்கு மிகவும் தெளிவா தெரியுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9ஆம் இடம் பாத்தீங்கன்னா 9ஆம் அதிபதியை பார்க்கறது, அதுவும் பாவத்துவமா பார்க்கறது, பூர்வீகத்துல சொத்துக்கள் இருந்ததுன்னா அது சில சங்கடங்களை கொடுக்கும். திடீர்னு புதுசா பாத்தீங்கன்னா ஒரு கேஸ் போடுறது, இந்த மாதிரி கேஸ் ஆகிறது, அதன் மூலியமா சங்கடங்கள் இருக்கக்கூடிய தன்மை இருக்குங்க. அவர் 8ஆம் அதிபதியா இருந்தாலும் அவர் 2ஆம் அமைப்புங்கிறது 2ங்கிறது உங்களுக்கு நல்ல மாதம் தாங்க இந்த மாதம் தனுசு ராசிக்கு. நன்றி, வணக்கம்.